தசகம் 13. ஏற்கனவே நம்ம 11வது தசகத்தில் ஹிரண்யாட்சன் எப்படி பிறந்தான், பூமியை எப்படி மறைத்து வைத்தான் அப்படின்லாம் பார்த்தோம். 12வது தசகத்தில் பூமியை மீட்டு எடுக்க பகவானே பன்றி வடிவிலே வராகனாக அவதரித்தான். அந்த வராக அவதாரத்திலே பூமியை எப்படி கோரைப்பல்லாலே, ஒரு பன்றி எப்படி கோரைப்பல்லால் கோரைக்கிழங்கை மண்ணுக்குள்ளே இருந்து கொத்தி எடுப்பது போல நிலைமகளான பூமியை வராகப் பெருமாள் எப்படி மீட்டார் என்பதை அந்த 12வது தசகத்தில் பார்த்தோம். இப்போ இந்த 13வது தசகத்தில் பூமியை மீட்டுக்கொண்டு வராகப் பெருமாள் வெளியில் வந்தார் இல்லை, அப்படி வர்றப்ப ஹிரண்யாட்சன் அவரை தடுத்து முதல்லவே வரணும்னு வேற சொல்லியிருக்காரு. நாராயணன் தான் உன்னோட போரிடுறதுக்கு தகுதியானவர்னு. அதை வச்சுட்டு அதுக்காக தானே இவன் இந்த பூமியை தூக்கு போய் உள்ளே வச்சான். அதனால் சண்டைக்கு இறங்க பகவான் அந்த ஹிரண்யாட்சனை எப்படி முடித்தார் என்பதை இந்த 13வது தசகத்தில் பார்ப்போம். முதல் ஸ்லோகம். ஹிரண்யாட்சம் தாவத் வரத பவ. வரதனே, வரம் கொடுப்பவனே, தாவத் நீ பூமியை மீட்ட பின், நீ வராகமூர்த்தியாக அவதாரம் எடுத்த பின்னர் ஹிரண்யாட்சம், அந்த ஹிரண்யாட்சம் என்ற அசுரன் பவத் அன்வேஷணவரம், பவத் உன்னை அன்வேஷணவரம் தேடிக்கொண்டு சரந்தம் அலைந்து கொண்டு இருந்தான். எங்கே? சரந்தம் சாம்வர்த்தே பயசி. சாம்வர்த்தே அந்த பிரளய நீரிலே நிஜஜங்கா பரிமித்தே, நிஜஜங்கா அந்த தொடையளவு பரிமித்தே தொடை வரை இருந்த நீரில் உன்னை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருந்தான். பவத் பக்தோ கத்வா கபடபடுதீர் நாரத முனி. பவத் பக்தோ உன்னுடைய பக்தனாகிய, கபடமாக பேசும், படு சாமர்த்தியம் நிறைந்த, தீர் ஞானமுடைய நாரத முனிவர் கத்வா அவன் அருகில் சென்று, ஹிரண்யாட்சனின் அருகில் சென்று, சனை ரோச்சே, சனைன்னு மெல்லிசா, ரோச்சே மெல்லிய குரலில் பேசினார். நந்தன் தனுஜ, நந்தன்ன புகழ்ந்து, தனுஜன அரசனை, அந்த அரசனை புகழ்ந்து பேசினார். மபிநிந்தம் ஸ்தவ பலம், மபிநிந்தம் அது மட்டுமில்லாமல் உன்னை ஸ்தவ பலம் நிந்தித்து இகழ்ந்து பேசினார். அடுத்து என்னென்ன? வரம் தரும் குருவாயிரப்பா, நீ பூமியை மீட்டு எடுத்ததும் ஹிரண்யாட்சன் உன்னை தேடினான். தொடையளவு ஆழமுள்ள பிரளய நீரிலே உன்னை தேடி அலைந்தான். அப்பொழுது உன்னுடைய பக்தனும் கலகம் செய்யக்கூடிய நாரதரானவர் மெல்ல அவனை புகழ்ந்து பேசி, குருவாயிரப்பா உன்னுடைய பலத்தை இகழ்ந்தார். ஸ்லோகம் 2. இதில் நாரதர் விஷயத்தை சொல்கிறாரு ஹிரண்யாட்சனிடம். பூமியை மறைத்து வைத்திருந்தாயே, பூமி எங்கே இருக்குன்னு பார்த்தியா? நாராயணன் எடுத்து சென்றது அவனுக்கு தெரியாது, நாரதர் மூலமாக தான் அறிகிறான். இந்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ச மாயாவி விஷ்ணு, அந்த மாயாவியாகிய விஷ்ணு ஹரதி பவதியாம் அபகரித்து சென்று விட்டான். எதை? உன்னுடைய வசுமதி, வசுன்ன பூமி, நீ ஒளித்து வைத்திருந்த வசுமதி பூமி தேவியை அந்த மாயாவி அபகரித்து சென்று விட்டான். பிரபோ, அந்த ஹிரண்யாட்சனை பிரபுவே என அழைத்து, கஷ்டம் கஷ்டம், மிகவும் கஷ்டம், கிமீத்தமிதி இப்படி ஏன் ஒரு கஷ்டம் என்று தேனாபி கதித்த, அவ்வாறு நாரதர் ஹிரண்யாட்சனிடம் கூறினான். நதன் குவாசவ், குவாசவ் குவான்ன எங்கே, சௌன அவன், எங்கே அவன், எங்கே அவன் என்று நதன் முழங்கியபடி, இதிச
அந்த ஹிரண்யாட்சன் முனினா தர்ஷிதபதோ, அந்த நாரதர் தான் இந்த இடத்தில் வராக அவதாரமாக பகவான் இருப்பதை காட்டியபடி சென்று பவந்தம் உன்னை சம்பிராபத் வந்து ஹிரண்யாட்சன் அடைந்தான். அப்பொழுது நீ பார்க்கும் பொழுது தரணிதரம் உத்யந்த முதகாத், நீ நீரிலிருந்து பூமியை உன்னுடைய கோரைப்பல்லில் தூக்கியபடி எழுந்தாய். இதன் கருத்து என்னன்னா, நாரதர் ஹிரண்யாட்சனிடம் மாயாவியான விஷ்ணு நீ ஒளித்து வைத்திருந்த உனக்கு சொந்தமான பூமியை திருடிட்டு போயிட்டான். ஐயோ பிரபுவே, இது என்ன கஷ்டம் என ஹிரண்யாட்சனிடம் சொல்ல, எங்கே எனும் முழங்க நாரதர் இங்கதான் என்று நாராயணன் இருக்கிறான் என வழிகாட்ட உன்னையே அவன் வந்து அடைஞ்சிட்டான். பிரளய ஜலத்திலிருந்து ரட்சித்து எடுத்து கொண்டு வெளியே எழுந்து வரும் அந்த கோலத்தை பார்த்து விட்டான் என பட்டத்திரி கூறுகிறார். ஸ்லோகம் 3. அந்த வராகனை பார்த்துவிட்டு துவேஷமாக ஹிரண்யாட்சன் பேசுகிறான். அகோ ஐயோகோ ஆரண்யோயம், இது ஒரு காட்டு மிருகம் போல இருக்கிறதே, மிருக இதி இருக்கிறதே. ஹசந்தம் என்று ஹிரண்யாட்சன் ஏளனமாகவும் இன்னும் பல பகுதரை துருத்தை இழிவான தாழ்ந்த வார்த்தைகளால் வித்யந்தம் உன்னை காயப்படுத்தி திதிசுதம் அவஜ்ஞாய, அந்த திதியின் மகனாகிய ஹிரண்யாட்சனின் அவஜ்ஞான அறியாமையால் பகவானாகிய உன்னை ஏளனப்படுத்தினான். அப்பொழுது பகவானாகிய நீ மஹீம் பூமியை திருஷ்வா பூமியை பார்த்து தம்ஸ்ரா சிரசி சகிதாம் ஸ்வேன மகசா, உன்னுடைய கோரைப்பல் நுனியிலிருந்த உன்னுடைய மனைவியான பூமாதேவி நடுங்கிக் கொண்டு இருந்தாள். பயோதாவாதாய, அவளை கடல் நீருக்கு மேலே உள்ள இடத்தில் நிறுத்திவிட்டு ரசப முதயுங்தா, விரைந்து நீ தயாரானாய். எதற்கு? மிருதவிதோ, ஹிரண்யாட்சனுடன் போரிடுவதற்கு தயாரானாய். இதனுடைய பொருள் என்னென்ன? அட, இவன் ஒரு காட்டு மிருகம் என கேலியாக கொடிய சொற்களால் பேசியபடி உன்னை இகழ்ந்த அந்த அசுரன் எதிர்த்து வர, குருவாயூரப்பா, நீ பூமியை பார்த்தாய், கோரைப்பல்லில் நடுங்கிக் கொண்டு இருந்தாள். அதனால் உன் பலத்தாலே அவளை பூமியின் மேலே நிலைத்திருக்கும்படி செய்துவிட்டு விரைந்து ஹிரண்யாட்சனோடு போரிடுவதற்கு தயாரானாய். 4வது ஸ்லோகம். கதாபானோ தைத்தியேன அசுரன், அந்த ஹிரண்யாட்சனாகிய அசுரன் கதை ஏந்திய கையோடு நிற்க, துவமபி குருஹிதோன்னத கதோ, நீயும் கூட சிறந்த கதையோடு கையில் ஏந்தி அதை மேலே உயர்த்தியபடி நிற்க, நியுந்தேன கிரீட்டன், போரை ஒரு விளையாட்டாக, கிரீட்டன்ன விளையாட்டாகவே குருவாயூரப்பா நீயும் செய்தாய். அப்பொழுது கடகடருவோத் குஷ்ட, கடகடவென்று ஒளியானது இருவருடைய கதை மோதியதால் குஷ்ட எழுந்தது. வியதாம், வானத்தில் சப்தமானது. ரணா லோகோத், இந்த போரை காணும் சுக்யான் ஆவலோடு. மிலதி சுரன்ன தேவர்கள், மிலதி அனைவரும் சேர்ந்து, சுரசங்கே தேவர்களின் கூட்டமானது, துருமமுன்ன விரைவாக மிகவும் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். விரைவில் நிருந்தியா, அந்த ஹிரண்யாட்சனை அழித்து விடுங்கள் என சந்தியா பிரதமமிதி தாத்ரான பிரம்மா,
ஜெகதீஷி. பிரம்மா சொல்கிறாரு, சாயங்கால நேரத்துக்குள்ளே அழித்திடுங்க. சாயந்தரம் ஆனால் அசுரர்களுக்கு, சாயந்தரம் முடிஞ்சு இரவானால் அசுரர்களுக்கு உடல் வலிமை அதிகமாகிடும். அதனால் மாலை வருவதற்குள் அழித்து விடுங்கள் என பிரம்மா கூறினார். இதனுடைய பொருள் என்னென்னா, குருவாயூரப்பா, அந்த அசுரனும் கையில் கதை ஏந்த நீயும் கையிலே கதையை உயர்த்தியபடி போர் என்னும் விளையாட்டை நீ புரிய கடகட என ஒளியானது வானத்தில் எழ போரை பார்க்கும் ஆவலோடு தேவர்கள் கூட சந்தியா நேரத்திற்குள் அவனை அழித்துவிடும்படி பிரம்மா உன்னிடம் கூறினார். ஸ்லோகம் 5. கதோன்மர்த்தே. அந்த கதை போரில் தஸ்மின் தவக்கலு கதாயாம் திதிபுவு. உன்னுடைய கதையினால் அடிக்கப்பட்டு திதிபுவு, திதியின் மகனாகிய அவனுடைய ஹிரண்யாட்சனின் கையில் இருந்த கதையானது பூமௌ ஜடிதி, பூமௌன பூமி, ஜடிதி திடீரென்று, பதிதாயாம் அகஹபோ, பதிதாயம்னா விழுந்தது, அகஹபோ ஆஹா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் விழுந்துவிட்டதே என்று பட்டத்திரி கூறுகின்றார். மிருது ஸ்மேரா, மிருதுஸ்ன மெல்லிய, மேரா புன்னகையுடன் கூடிய, யஸ்வம் புன்னகை முகத்துடைய நீ, தனுஜ குல, தனுஜன அசுரர் குலத்தை நிர்மூலம் செய்து நச்சனம் புகழ்பெற்ற மகாசக்கரம் சுதர்சன சக்கரத்தை ஸ்மிருத்வா நினைத்தவுடன் கரபுகி ததனோ கையில் ஏந்தியபடி ருருச்சிஷே நீ நன்றாக ஒளி வீசி விளங்கினாய். இதனுடைய பொருள் என்னென்னா, குருவாயூரப்பா, அந்த கதாயுதத்திலே உன் கதையும் அவன் கதையும் மோத உன் கதையால் தாக்கியபடி அவன் கதி திடீரென பூமியில் விழுந்தது. ஆகா, முகத்தில் மெல்லிய புன்னகையோடு அசுரகுலத்தையே அழிக்க புகழ்பெற்ற சுதர்சன சக்கரத்தை நீ நினைத்தாய், கையில் ஏந்தி ஒளி வீசி விளங்கினாய் என்று பட்டத்திரி கூறுகிறார். ஸ்லோகம் 6. ததத் சூலம். அதன் பின்னர் கதைதானே விழுந்தது என்று காலப்பிரதிம ருஷி யமனை போன்ற கொடூரமான சூலத்தை கையில் ஏந்தி தைத்தியே விஸ்ருஜதி, அந்த ஹிரண்யாட்சன் விஸ்ருஜதி வீசிய பொழுது துவயி சிந்தத்யேனத், நீ அதை உடைத்தாய். எப்படி? கரகலித்த சக்கர பிரகரணாத், உன்னுடைய கையில் ஏந்திய சக்கரத்தினால் பிரகரணாத் அவனுடைய சூலத்தை உடைத்தாய். சமாருஷ்டோ முஷ்டியா, அதனால் கோபம் ஏற்பட்டு அந்த ஹிரண்யாட்சன் முஷ்டியா அவனுடைய கைமுட்டினால் சகலு விது தம்ஸ்வாம் அவன் கையினால் உன்னை தாக்கினான். சமதனோத் கலன் மாயே மாயா, அது மட்டும் இல்லாமல் அதன் பின்னர் அவன் பல மாயைகளை பயன்படுத்தினான். கலன் மாயே மாயா, மாயையினால் எந்த பாதிப்பும் மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத உன் மீது மாயையை உபயோகப்படுத்தினான். மாயா துவயி, மாயையை பயன்படுத்தினான். பல மாய வித்தைகளை அவன் உபயோகம் செய்தான். துவயி கில, உன் மீது ஏவினான். ஜெகன்மோக நகரி, இந்த உலகத்தையே மயக்கக்கூடியதான பல பல மாய வித்தைகளை பயன்படுத்தினான் ஹிரண்யாட்சன். இதன் பொருள் என்னன்னா, குருவாயூரப்பா, அவன் சூலத்தை ஏந்தியவன்தான். அதை நீ சக்கராயுதத்தால் உடைத்தாய். கோபத்தால் முட்டியால் தாக்கி மாயாஜாலத்தில் தாக்க பார்த்தான். நீயோ மாயையால் பாதிக்கப்படாதவன். அவனுடைய மாயை உன்னை என்ன செய்ய போகிறது? அந்த பகவான் விஷ்ணுவின் மாயை தான் உலகத்தையே மயக்குமே தவிர
ஹிரண்யாட்சனினுடைய மாயம் ஒன்றும் செய்யாது என பட்டத்திரி கூறுகிறார். 7வது ஸ்லோகம். பவத் சக்கர ஜோதிஷ், உன்னுடைய அந்த சுதர்சன சக்கரத்தின் ஒளியினுடைய கணலவ, கண ஒளியினுடைய பொறி, லவ ஒரு துளி, நிபாதேன அது பட்டதால், விதுதே ஹிரண்யாட்சன் செய்த அந்த மாயையானது அழிந்துவிட்டது. ததோ மாயா சக்கரே, அத்தகைய மாயச்சக்கரத்தினால், விதத மேலும் கோபம் கொண்டு, கணரோஷாந்த மிகவும் கோபம் அடைந்து, அந்த கோபத்தினால் அந்த மனசாம், அந்த குருடு, அந்த அசுரனின் மனமானது குருடாகி மேலும் கோபம் கொண்டு, கரிஷ்டாபிர் அவனுடைய வலிமையான முஷ்டி கைமுட்டியால், பிரகுதிபிகி உன்னை குத்தி, அபிக்னந்தம் அசுரம் அவன் உன்னை தாக்கினான். கராக்ரேனஸ்வேன சாதாரணமாக நீ உன்னுடைய காலின் கட்டை விரலினால் அசுரனுடைய ஸ்ரவணபத மூலே காதில் அடிப்பகுதியில் நிரவதி குருவாயூரப்பா நீ தாக்கினாய். பொருள் என்ன? குருவாயூரப்பா, உன்னுடைய சக்கரத்தின் ஒரு துளி பொறிப்பட்டு மாயங்கள் எல்லாம் அழிந்தது. அதனால் இன்னும் கோபம் அதிகமாகி, கோபத்தாலே குருடாக ஆகி, வலிமையான முட்டியால் உன்னை அடித்தான். நீ உன் திருவடி கட்டை விரலினால் அவன் காதுக்கு அடிப்பகுதியில் தாக்கினாய் என பட்டத்திரி கூறுகிறார். ஸ்லோகம் 8. மகா காய சோயம், மிகப்பெரிய வடிவம் கொண்ட அந்த அசுரனை தவக்கர உன்னுடைய கைகளினால், எப்படிப்பட்ட கைகள்? மென்மையான கரசரோஜ தாமரை போன்ற கைகளினால், பிரமதிதோ தாக்கியதால், கலத் ரக்தோ வக்த்ரா தபதத் அவனுடைய வாயிலிருந்து இரத்தம் வர இரத்தம் கக்கியவன் இறந்தான். அதாவது பக்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறப்ப அவர்களுடைய கையானது மென்மையாகவும், அந்த மென்மையான கையாக இருந்தாலும் அசுரர்களை அழிக்கும்போது அது வலிமை மிக்கதாக இருக்கும் என்று இங்கே காட்டுறாரு. ஸ்லாகித கதி, ருஷிபிகி ஸ்லாகித கதி, ருஷிகள் அனைவரும் இதை பார்த்து மிகவும் ஸ்லாகித்தார்கள், போற்றினார்கள். ததாத்வாம் அப்பொழுது உன்னை, உத்தாம பிரமதபர எழுந்து வரக்கூடிய உன் உருவத்தை பார்த்து, வித்யோதி ஹிருதயா மனம் மகிழ்ந்து, முனீந்திரா முனிவர்கள் அனைவரும், சாந்திராபி ஆழ்ந்த பொருள் பொதிந்த, ஸ்துதிபி ஸ்துதி செய்து, அணுவன் அத்வரதனும் அத்வரண யாகம் உன்னை துதித்தார்கள். நீ யக்ஞவராகனாக இருந்தாய். பொருள் என்னென்ன? குருவாயூரப்பா, பெரிய வடிவுடைய அந்த அசுரன் உன் தாமரை கையினால் தாக்கப்பட்டான். வாயில் இரத்தம் கக்கி மாண்டான். ரிஷிகள் போற்றினர். ஆனந்தமாக ஆழ்ந்த பொருள் நிறைந்த துதிகளோடு உன்னை வேள்வி வடிவமாக துதித்தார்கள். அதாவது வராகன் எதற்காக அவதரித்தார்? பூமியை மீட்டு நிலைநிறுத்துவதற்காக. உண்மையில் இந்த ஜகத்தை நிலைநிறுத்தி தாங்கியிருப்பது எதுன்ன? வேள்விகளும் யாகங்களும். யாகம் நிறைய செய்வதால் பூமி நன்றாக நிலைத்து இருக்குமாம். அதை உணர்த்தவே யாக வடிவத்தை யக்ஞவராக மூர்த்தியாக இருந்து உலகை தாங்குகின்றான் என்பதை நமக்கு உணர்த்துகிறார். 9வது ஸ்லோகம். ஸ்வச்சித் சந்தோ. இந்த ஸ்லோகத்தில் ஒவ்வொன்றும் என்னவாக உடலில் இருக்குதுன்றது சொல்கிறாரு. துவச்சித் உன்னுடைய தோளிலே, சந்தோ வேதத்தின் சந்தங்கள் இருக்கின்றது. ரோமக ஸ்வபி உன்னுடைய ரோமங்கள், ஸ்வபி குணகண ரோமங்களானது தர்பைகளாகவும், சச்சு சிக்ருத்தம்
கண்களில் நீரானது நெய்யாகவும் சதுர் கோதாரோங்கிறோ யாகத்திற்காக இதற்கான பாத்திரங்கள் சொல்லக்கூடிய 4 ரிக்விக்குகள் உன்னுடைய காலடியில் ஸ்ருகபி வதனே ஸ்ருக் என்னும் கரண்டியாக உன் முகமும் சோதர இடா உன் வயிறு இடா என்னும் அந்த வேள்வியில் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாகவும் கிரகா ஜிஹ்வா உன்னுடைய நாக்கானது கிரகா என்னும் பாத்திரமாகவும் யாம் தே பரபுருஷ கர்ணேச்ச சமசா உன்னுடைய காதுகள் சமசா என்ற பாத்திரமாகவும் விபோ சோமோ வீரியம் விபோ எங்கும் நிறைந்தவனே சோமோ வீரியம் உன்னுடைய வீரியமானது அந்த யாகத்தில் சேர்க்கப்படும் சோமரசமாக, அதாவது சோம என்ற ஒரு செடியில் அதிலிருந்து வரக்கூடிய ரசமாக இருக்கிறது. வரத கலத்தே வரதனே உன்னுடைய கழுத்தானது சேப்யு பசதக கழுத்தானது உப வெள்விகளாக இருக்கின்றன. மொத்தத்தில் வராகமூர்த்தியின் உருவமே ஒரு யாகமாக இருக்கிறது. பூமியை காப்பாற்றியவன் அல்லவா அவன். அதனால் யக்ஷவராக மூர்த்தி என பட்டத்திரி கூறுகிறார். 10வது ஸ்லோகம். முனீந்திரைர் இத்தியாதி. அந்த முனிவர்கள் முதலான அனைவரும் ஸ்தவன முகரேர் உன்னை துதி செய்து பாடியதால் மோதிதமனாக நீ மிகவும் மனம் மகிழ்ந்தாய். மகீயஸ்யா மூர்த்தியா மிக பெரிய உருவமாகிய நீ விமலதர கீர்த்தியை விமலதரன களங்கமில்லாத கீர்த்தியுடன் விலசன் ஒளி வீசினாய். அதற்கு பிறகு ஸ்வதிஷ்யம்ன அவருடைய இடமான வைகுண்டத்தை சம்பிராப்த சென்று அடைந்தாய். சுகரச விகாரி உன்னுடைய ஆனந்தத்தை நீயே அனுபவித்து, அதாவது அந்த முனிவர்கள் ஸ்துதி பாடியதால் மகிழ்ச்சி அடைந்தார் அல்லவா, அந்த மகிழ்ச்சியில் திளைத்து அவருடைய இடமான வைகுண்டத்தை அடைந்தார்ன்னு அந்த சுவையில் திளைத்தார். மதுரிபோ மது என்னும் அரக்கனை அழித்தவனே, நிருந்தியாரோகம்மே என்னுடைய சகல ரோகங்களையும் சகலமபி என் ரோகங்களையும் கூட நீக்கி எனக்கு அருள் புரிய வேண்டும். வாதாலயபதே குருவாயூரப்பனே. கருத்து என்னென்ன ஸ்துதி செய்த முனிவர்களாலே திருவுள்ளம் மகிழ்ந்த நீ மிகப்பெரிய வடிவோடு கலங்கமில்லாத புகழோடும் ஒளி வீசிய பின் உன் இருப்பிடத்தை அடைந்தாய். இன்ப கடலிலே திளைத்தாய், இன்ப சூழலில் திளைத்தாய். வாதாலயபதியே ஸ்ரீ வாதால ரூபனே, நீ என்னுடைய வாதரோகத்தை போக்க வேண்டும் என பட்டத்ரி கூறுகிறார். ராதே கிருஷ்ணா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.